சபரிமலை யாருக்கான கோவில்? சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காவு கோயில். இப்போ சபரிமலை என்பது தர்மசாஸ்தா என்று எல்லோராலும் அறியப்படக்கூடிய ஐயப்ப சுவாமிகள். ஐயப்ப சுவாமிகள் தமிழ்நாட்டில் ஐயனார்னு இருக்கு. ஐயன்னாலே தலைவன் அர்த்தம். அந்த ஆறு விகுதி சேர்த்து மரியாதையோடு அவர் ஐயனார். ஐயப்ப விரதத்தில் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய அதை தளர்த்தி விட்டார்கள், அதனால தான் கூட்டம் ஜாஸ்தியாச்சு. விரதம் இருக்கிறபடி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப மலைக்கு 1 லட்சம் பேர் வந்து கூட வராது. அது ரொம்ப முக்கியம். நீங்க அந்த மாலை போட்டுக்கிறீங்க, மாலை போட்டுக்கிட்டீங்கன்னாலே ஆமாம் நீங்க வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த பிரம்மச்சரியங்கிற விரதத்தில் வந்து முக்கியமானது இந்த உடல் சம்பந்தமான ஆசாபாசங்கள். அது பெண்களுக்கும் வரும். முதிர்ந்த பெண்கள் போனாலும் சரி, சின்ன வயசு பண்ணாங்களா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எந்த இதுவும் இல்லாமல், விகல்பமும் இல்லாமல் போகணும். இது வந்து மாலை போடுறோம். இந்த மாலை போடும்போது என்ன, இது ஏன் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா, மாலை போடும்போது சபரிநாதனுடைய பூதகணங்கள், அவர் பேரே பூதநாதன். பூதன்னா உயிர், கணநாதன் ஒரு பேர் கேள்விப்பட்டேன். கணம்னாலும் உயிர். அப்போ உயிர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த கைலாசத்திலே சாஸ்தான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சாஸ்தானா கட்டளை இடுபவர்னு அர்த்தம். சிவகணங்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கிறார் கைலாசத்தில். அதனால் அவர் கட்டளை இடுபவர். அந்த பூதகணத்தில் ஒரு பூதகணம் வந்து அந்த மாலையில் வந்து தங்கி இருப்பதாக இல்லை. அதனால தான் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு. மனசு சுத்தமாக இருக்கணும், உடலும் சுத்தமாக இருக்கணும். 2 வேளை குளிப்பது, 2 வேளை பூஜை செய்வது, தரையில் படுத்து தூங்குறது, இல்லைன்னா ஒரு மெல்லிஸ் துணியை போட்டு இல்லை பாயை போட்டு அதுக்கு தனியாக வச்சுருந்து தூங்குறது. ஆனாலும் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் 365 டேஸ்லாம் திறந்தே இருக்காது கிடையாது. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். சபரிமலை தொடர்பானது. இப்பொழுது தில்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய 9 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்றத்தின் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. அதை பற்றியானது. இதை முழுமையாக பார்ப்பதற்காக, இதை விளக்கி சொல்வதற்காக நம்மிடையே திரு TR ரமேஷ், ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் வந்திருக்கிறார். பாருங்கள். வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், கொஞ்ச நாள் ஆச்சு. கோவில்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபார் அ சேஞ்ச் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் போகிறோம். நிச்சயமாக இதில் தமிழ்நாட்டின் மீதும் தாக்கம் வரலாம் பின்னாடி. இல்லை, மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் சபரிமலைக்கு சென்று வருவது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரி, நம்ம அந்த கோர் இஷ்யூக்கு போய்டுவோம். ஆமாம், சபரிமலை கோவில் யாருக்கானதுங்கிறதுலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. சரி, என்ன நடந்துகிட்டு இருந்தது, எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது, முதல்ல அந்த ஒரு பேஸை முதல்ல பிடிங்க. அங்கேருந்து நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போவோம். இதை சொல்லப்போனால் மிக விரிவாக சொல்ல வேண்டிய பின்புலத்தில் நிறைய திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல்கள்லாம் இருக்கின்றன. அதையும் கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா சபரிமலை விஷயத்தில் சாதாரணமாக வரல. சரி, இப்போது சபரிமலையில் 10 வயது தாண்டி 50 வயதுக்குள்ள, நான் இன்னும் முன்னாடியே போங்கிறேங்க. சபரிமலை யாருக்கான கோவில், அது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாமல் விட்டுறக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் நம்ம. இப்போது சபரிமலை என்பது தர்மசாஸ்தா என்று எல்லோராலும் அறியப்படக்கூடிய ஐயப்ப சுவாமிகள். ஐயப்ப சுவாமிகள் தமிழ்நாட்டில் ஐயனார்னு இருக்கார். ஐயன்னாலே தலைவன் அர்த்தம். சரி, அந்த 6 விகுதி சேர்த்து மரியாதையோடு அவர் ஐயனார். இந்த ஐயனார் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஆகமத்தின் கீழ் வராத கோயில்களாகத்தான் இருக்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஆனால் பல கோவில்களில் தமிழ்நாட்டில் ஆகம கோவில்கள்லேயே சாஸ்தாவுக்கான ஒரு சன்னதி, தர்மசாஸ்தான்னு இங்கே பூஜை செய்வாங்க. ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாகவும் ஐயனார் இருக்கிறார். பல பேருடைய, அது பிராமணர்களேதும் சரி, வேறு சமூகத்தை சேர்ந்தும் சரி, குலதெய்வமாகவும் ஐயனார் இருக்கிறார். சரி, ஐயனார் வந்து பலதரப்பட்ட
சமூக பிரிவுகளின் குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ தமிழ்நாட்டில் இருக்காங்க. சரி. தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஐயனார் கோயில்கள் அந்த பூஜைகள்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஆகம கோயிலாகவும் இருக்கலாம், ஆகமம் இல்லாத கோயிலாகவும் இருக்கலாம். இது வந்து ஐயனார் என்பது சைவ வைணவ ஒரு ஒற்றுமையை ஒரு புலப்படுத்துகின்ற ஒரு இது. சுவாமியோட மோகினி அவதாரத்தும் விஷ்ணு மோகினி அவதாரமாகவும் சிவபெருமானாகவும் அவர்கள் பார்வையிலிருந்து தோன்றிய ஒரு இதை பற்றி சொல்லும்போது கந்த புராணத்தில் ஐயப்பனை பற்றி வருது. ஆரணச் சுருதியோர் கூடி அடல் உருத்திரன் என்று ஏத்தும் காரணக் கடவுள் போற்றி, கருநிறத்து எந்தாய் போற்றி, பூரணைக்கு இறைவா போற்றி, புட்களை கனவா போற்றினதா பூர்ண புஷ்கலாவோட இறைவன். அப்போது ஐயப்பனை கருநிறத்து எந்தாய் கந்தபுராணத்தை சொல்லும்போது விஷ்ணுவின் கருமையான நிறத்தோடும் சிவபெருமானோட செஞ்சடையோடும் பிறந்தவர், அவதாரம் எடுத்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போனா நம்ம சொல்றது வந்து பல நூற்றாண்டுகளாக இல்லை, ஐயப்பனை சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சாத்தன்னா யாரு? சாஸ்தா தான். சாஸ்தா வழிபாடு தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் வரக்கூடியது. இவரை பற்றி சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார். அதனால் ஆதியிலிருந்தே இருக்கக்கூடிய அறியப்படக்கூடிய இறைவன் இது. அந்த வழிபாடு மிகப்பெரிய அளவில் சபரிமலை அந்த சாஸ்தா கோயில் அந்த நடைமுறை திடீரென்று மிகப்பெரிய அளவில் பிரபலமாகின்றது. அதற்கு சில திரைப்படங்களும் காரணம். ப்ராபப்ளி லாஸ்ட் 100 இயர்ஸ்க்குள்ளன்னு சொல்லலாமா? லாஸ்ட் 60-70 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். சரி. ஆனால் கோயில்கள் எப்போ இருக்குது? கோவில் இருக்குது. ஆமாம். அது பிரபலமானது 1950கள் அந்த மாதிரியான அது பிறகு தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கேரளா பொறுத்த வரைக்கும் ஐயப்ப வழிபாடு என்பது இல்லாமல் நீங்கள் கேரள இந்து வழிபாடை பார்க்க முடியாது. ஓஹோ. இங்கே வந்து நீங்கள் சைவ கோயில், முருகன் கோயில், அம்மன் கோயில் எல்லாம் பார்க்குறீங்க. ஆமாம். சிவன் கோயில் எல்லாம் பார்க்குறீங்க. தேவார கோயில் இருக்குது, திவ்யதேச கோயில்கள்லாம் இருக்கின்றன, எல்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் கீழேந்து வருவோம், பத்மநாப சுவாமி கோயில் போகிறீங்க, ஐயப்பன் சன்னதி உண்டு, தனி சன்னதி. சரி. குருவாயூர் கோயில் போங்க, ஐயப்பன் சன்னதி நல்ல விளக்கமாக தனியாக உண்டு. ஓஹோ. சோட்டானிக்கரை பகவதி கோயில் ஐயப்பன் சன்னதி உண்டு. வைக்கம் மகாதேவர் கோயில் போங்க, ஐயப்பன் சன்னதி உண்டு. அப்ப சைவ வைணவ சாக்த அனைத்திலும் சாஸ்தாவுக்கு சன்னதி உண்டு. ஐயப்ப வழிபாடு இல்லாமல் கேரளாவில் வழிபாடு இல்லை. ஓஹோ. சரி. இதுல வந்து எனக்கு புதிய செய்தி. இது வந்து முக்கியமான செய்தி. ஐயப்பன் கோயிலில் அன்றைக்கி நான் சின்ன வயசுலலாம் போக ஆரம்பிச்சிருக்கேன். நான் 1972லேருந்து போகிறேன். மிக சிறுவனாக இருக்கிறது தான். சரி. அப்போல்லாம் நாங்கள் குருவாயூர் போகும்போது அவ்வளோ கூட்டம் கிடையாது. குருவாயூரில் ஐயப்பன் சன்னதி முன்னாடி கேரளாவை சேர்ந்தவர்கள் இருமுடி கட்டி கொண்டு அங்கேருந்து புறப்படுவார்கள். ஓஹோ. அதையெல்லாம் பார்த்துருக்குறோம். சரி சரி. அப்போது விசேஷமாக 5 கோயில்கள் இருக்கின்றன ஐயப்பன் சபரிமலை தனி கோயில்கள். அதில் வந்து தமிழ்நாட்டு எல்லை அப்படி பார்டரை தாண்டினோன்னே அந்த செக் போஸ்ட்டை தாண்டதுக்கு முன்னாடியே வந்து சபரிமலை சாஸ்தா கோயில், அதான் ஆரியங்காவு சாஸ்தா கோயில் வந்து. ஓகே. காவுன்னா சோலை. சரி. ஆரியன் காவு அந்த இடத்துல இது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா குளத்துப்புழைங்கிற இடத்துல ஒரு குழந்தையாக இருக்கிற பாலகராக இருக்கிற ஐயப்பன். இப்போ இது வந்து கேரளா பார்டருக்குள்ளே வந்து கேரளா வந்தாச்சு. ஆரியங்காவுமே கேரளா தான். ஆமாம். குளத்துப்புழாவும் கேரளா. சரி. இது வந்து குற்றாலத்திலேருந்து அப்படியே நீங்கள் போய் கேரளா பார்டரில் போகும்போது ஆரியங்காவு வந்துடுது. சரி. குற்றாலத்துலேருந்து வேறு வழியில் போய் வேறு மார்க்கத்தில் போனீங்கன்னா அச்சன் கோயில்னு ஒரு. ஆமாம். அது அச்சன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அவர் ஐயனார்மா தான் இருப்பார். ஒரு காலை இப்படி தூக்கி கொண்டு மடக்கி கொண்டு இருக்கும்போது அந்த இல்லை இந்த வடிவங்கள் நம்ம அடுத்து பேசுவோம். ஆமாம் பேசுவோம். அது இதில் நான் வந்து அச்சங்கோவில் போயிருக்கேன். ஓ. ஆரியங்காவு போயிருக்கீங்க. ஆனால் மற்ற குளத்துப்புழா நான் போனது கிடையாது. இப்போ கூட நம்ம நீங்கள் டாக்ஸியில் போனீங்கன்னா ஆரியங்காவுக்கு நீங்கள் பர்மிட் போட வேண்டாம். அச்சங்கோயிலாம் கொஞ்சம் கேரளா உள்ளே இருக்குது. ஆமாம். அதனால் நீங்கள் பர்மிட் போட்டு தான் டாக்ஸி போகணும். ஆமாம். அப்போது குளத்துப்புழையாச்சா 3 கோயில் சொல்லிட்டோம். 4வது கோயில் எருமேலிங்கிற இடத்துல. எருமேலி. ஆமாம். இன்றைக்கி அது வந்து ஒரு முஸ்லீம் சென்டராக இருக்குது. அங்கே வந்து எருமேலி கிராத சாஸ்தான வேடுவராக அங்கே இருக்கிறார். சரி. அப்புறம் சபரிமலை. ஓகே. சபரிமலை இந்த கோயில்கள் எல்லாமே எப்பொழுதும் திறந்திருக்கக்கூடிய தினமும் பூஜை நடக்கக்கூடிய கோயில்கள். நீங்கள் குடும்பத்தோடு சென்று வழிபடலாம். இந்த 4 சபரிமலை நீங்கள் மற்ற 4. ஆமாம். இங்கே வந்து ஆரியங்காவில் மட்டும் ஒரு இடத்துலேருந்து பெண்கள் பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஓகே. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆ. ஆரியங்காவில்
சன்னதிக்கு வெகு அருகில் பெண்கள் செல்ல முடியாது, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி. சரி. இது வந்து ஆரியங்காவு. ஆனா அச்சங்கோவில்லையோ குளத்துப்புழாலையோ எருமேலிலையோ அந்த ப்ராப்ளம் கிடையாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆ. நீங்கள் எப்போவும் இந்து மக்கள் எப்படி குளிச்சுட்டு ஆச்சாரமாக போகிறாங்களோ அது மாதிரி போகலாம். ம். இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. ம். சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காவு கோயில். காவுன்னா காடு, சோலை. சரி. மாதத்தின் எல்லா நாட்களும் திறக்கப்பட மாட்டாது. ஆஹா. சரி. இந்த காட்டு கோயிலுக்கு பூஜைகள் சில தினங்கள் தான். மற்ற கோயில்கள்லாம் நீங்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணினா நீங்கள் டெய்லி பூஜை பண்ணியானோ, 6 கால பூஜையோ, 4 கால ஆமா. 4 பூஜையோ ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சா பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது. பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது. இங்கே வந்து இந்த திறக்கின்ற அதாவது மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பும் மலையாள மாத பிறப்பும் ஒன்று தான். ம். அந்த மாத பிறப்பின் போது ஒரு 3-4 நாட்கள் அந்த காலத்தில், இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருக்காங்க, திறந்துட்டு வழிபாடெல்லாம் ஏற்றி விட்டு மறுபடியும் கோயிலை சாத்திடுவாங்க, கோயிலை மூடிடுவாங்க. இந்த மண்டல மகர நாட்களில் மட்டும் முழுசாக திறப்பாங்க. மண்டலத்தில் கூட நான் ஆரம்ப காலத்தில் சென்றபோது அப்பொழுதெல்லாம் எப்படின்னாக்க ஒரு மண்டல பூஜையை முடிச்சுட்டு ஒரு 3 நாள் மூடிடுவாங்க. சரி. அப்புறம் மகரத்துக்கு தனியாக திறப்பாங்க. இது தெரியாமல் சில பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு 3 நாள் காத்திருப்பாங்க. ஓகே. அதெல்லாம் கூட நடந்திருக்கு. சரி. இப்போ தொடர்ச்சியாக அந்த மகர விளக்கு தெரிந்து அதன் பிறகு ஒரு வாரம் வரைக்கும் இருக்குது. ஆனாலும் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் 365 டேஸ்லாம் கிடையாது, திறக்கக்கூடாது. ஆஹா. இதில் ஒரு தவறும் நடந்திருக்கிறது, அதை நம்ம சுட்டி காட்டணும். இந்த காவு கோயிலுக்கெல்லாம் கொடிமரம் கிடையாது. கொடிமரம் உள்ள கோயில் எப்போ பண்ணுவாங்கன்னா ஒரு உற்சவம் பண்ணுற கோயிலில் தான் கொடிமரம் வைப்பாங்க. ஏன்னா உற்சவத்துக்கு நீங்கள் கொடி ஏற்றணும். சரி. உற்சவத்துக்கு கொடி ஏற்றி தான் உற்சவம் ஆரம்பிக்கும், திருவிழாக்கள். இங்கே பங்குனி உத்திர உற்சவம் ஆரம்பிச்சிருச்சு சபரிமலையில். எப்போ வந்ததுன்னு பார்க்கணும். அந்த பங்குனி உற்சவம் போது கொடி ஏற்றி உற்சவம் முடிஞ்சு கொடி இறக்கிடுவாங்க. இப்போ சபரிமலையில் விஷு சமயத்தில் கொஞ்சம் நிறைய நாட்கள் திறந்து அப்போ போய் பார்க்குறதுன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த மாசப்பிறப்பு இல்லாமல் இந்த ஓணம் அதுக்கு ஒரு 2 நாள் திறந்து வச்சுருப்பாங்க. ஓகே. பங்குனி உத்திரம் சுவாமி திருவாவதாரம் செய்த நாளாக இருக்கிறது, அதுக்கு திறந்து வச்சுருப்பாங்க. சரி. பங்குனி உத்திரம்லாம் முன்னாடி யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா அப்படி அன்றைக்கி திறந்துருக்கூடே தெரியாது. சரி. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, சபரிமலா கேலண்டர்னு போட்டுடுறாங்க, எப்போ எவ்வளோ நாள் திறந்துருக்குன்னு தெரியும், அதனால் போகிறாங்க. ஸோ இது வந்து காவு கோயில், காட்டு கோயில்ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி. இதுவே எனக்கு முதல்ல இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் நியூஸ் டு மீ. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா சபரிமலை கோவில் ஒரு ப்ராக்டிஸ் அங்கே இருக்குது. ஆமாம். ஆரியங்காவு இன்னொரு மாடிஃபைடு. அதை தவிர அச்சங்கோவில், குளத்துப்புழா, எரிமேலி அது 3ம் வேறு விதமானது இருக்குது. இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுடைய வடிவங்களில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? குளத்துப்புழையில் பாலகராக பார்க்குறோம், மற்றபடி வித்தியாசங்கள் இல்லை. அதே ஐயப்பருடைய அந்த பொசிஷன் தான். நான் ஒரு காலை மடக்கி வச்சிருக்கிறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். சரி. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, பூரணா புஷ்கலா அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிடுங்களா? அதாவது ஐயப்பனுக்கு 2 தேவிமார். அந்த இப்போ வள்ளியம்மா தெய்வானையம்மான்னு முருகனுக்கு இருக்கிற மாதிரி, பிள்ளையாருக்கே சித்தி புத்தின்னு இருக்கிற மாதிரி இந்த 2 தேவிமார்கள். சரி. இச்சாசக்தி, கிரியாசக்தி, இதை தான் நம்ம தேவிமார்னு சொல்கிறோம். மனைவின்னு அர்த்தம் கிடையாது. சரி. இப்போ முருகனை பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷம்னா ஞானசக்தின்னு கையில் வேல் வச்சுருக்காரு. சரி. நீங்கள் தனியாக முருகனை சிலை பார்க்கலாம். ஆமாம். வள்ளிநாயகி தேவியோடு சேர்ந்து பார்க்கலாம். ஆனால் எல்லா முருகன் சிலையோடையும் உங்களுக்கு வேல் இருக்கும், வேல் இல்லாமல் இருக்கக்கூடாது. சரி. அவர் வள்ளிநாயகியோட தெய்வநாயகியோட இருந்தாலும் சரி வேல் இருக்க வேண்டும், தனியாக இருந்தாலும் வேல் இருக்க வேண்டும். சரி. அந்த பழனியில் வேல் இல்லாமல் தண்டம் இருக்கும், அங்கே கூட வேல் சாத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி கடவுளுக்குன்னு ஒரு ஐதீகங்கள், கோயில் மாறுபடக்கூடிய ஐதீகங்கள்லாம் இருக்கின்றன. இங்கே வந்து அவர் வந்து புராணத்தின்படி அவருக்கு 2 தேவிமார்கள், பூரணை, புஷ்கலை. சரி. அப்போது அந்த பூரணா புஷ்கலாவோட தான் ஆரியங்காவில் இருக்கார். மற்ற இடத்துல அப்படி இல்லை. சபரிமலையில் இருக்கக்கூடியவர் அச்சங்கோவிலும் அப்படிதான். அச்சங்கோயிலில் வந்து வெளியில் இருக்கலாம், சுவாமி சன்னதியில் அவர். சரி. இதில் வந்து சபரிமலையில் இருக்கக்கூடியவர் தவம் இயற்றுகின்ற நைஷ்டிக பிரம்மச்சாரி ஐயப்பன். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா எப்படின்னா வேறு காஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான விரதம். அந்த விரதத்தில் பிரம்மச்சரியத்தில் அணுவளவும் நம்ம வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் சொல்கிறோம், இங்கே நம்முடைய உலகத்திலே ஒருத்தர் சொல்கிறோம்னா அவர் மனத்தினாலும் பெண்களை தீண்ட மாட்டார். இச்சைகளை கடிந்து
எந்த ஆசாபாசமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தவம் இயற்றக்கூடியவர்கள். சரி. அவரை தான் நம்ம நைஷ்டிக அவர்களுடைய நியமங்கள் மிக அதிகம். ஓகே. சில பேர் பெண்களையே பார்க்க மாட்டாங்க, சில பேர் பெண்கள் வந்தால் கண்ணை முடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இன்றைய உலகில் நமக்கு அது புதுசாக இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. இப்போ பெண்கள் மோசங்கிறதுக்காக சொல்ல வரல. இது அவர்களுக்கு ஆசாபாசங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களாக மேற்கொள்கின்ற ஒரு விரதம். இப்போ அது ஐதீகம் என்னன்னா, சபரிமலையை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனானவர் ஆமாம் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக ஆமாம் ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு அந்த தவம் ஏற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறதுனால ஆமாம் அவருக்கு தேவியர் கிடையாது அந்த இடத்துல. கிடையாது. இன்ஃபேக்ட் பெண்களே அவர் இல்லை அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த பெண்களே வருது எல்லாமே அந்த நைஷ்டிக பிரம்மச்சாரியோடைய அந்த பிராண பிரதிஷ்டையினால வரக்கூடிய விஷயங்கள். இதற்கெல்லாம் வந்து பிரமாணம் இருக்கு, சாஸ்திர பிரமாணம் இருக்கு, இது அந்தந்த ஸ்தல புராணம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐயப்ப அதுக்கு என்ன லட்சணம் எல்லாம் இருக்கு. சரி. இது வந்து ரொம்ப நாட்களாக இது வழிமுறையில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த விரதத்தை அனுசரித்து தான் மக்கள் அங்கே செல்ல வேண்டும். யாரு? இளம் வயது பெண்ணாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்ற ஆண்களாக இருந்தாலும் சரி. ஐயப்ப விரதத்தில் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய அதை தளர்த்தி விட்டார்கள், அதனால தான் கூட்டம் ஜாஸ்தியாச்சு. விரதம் இருக்கிறபடி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப மலைக்கு 1 லட்சம் பேர் வராது. அது ரொம்ப முக்கியம். வெளியிலேயே சாப்பிடக்கூடாது, தான் சமைத்த உணவை சாப்பிட வேண்டும். அல்லது வீட்டிலே மனைவியோ அம்மாவோ சமைத்து கொடுத்த உணவை சாப்பிட வேண்டும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, வெங்காயம் இல்லாமல் எதை சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க சில பேர். இல்லை வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து எங்களுடைய குருசாமி எனக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை, அது வேறு விஷயம். 3 விஷயங்கள் ரொம்ப. ஒன்று பிரம்மச்சரிய விரதம். ஓகே. இந்த காமாதி அறுபகைகளை கடிந்து எந்த ஆசாபாசமும் இல்லாமல் மனத்தை அடக்கி இருக்க வேண்டிய. அதாவது நீங்கள் அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு, நான் கோவிலுக்கு நான் போகிறேன் என்று நீங்க அந்த மாலை போட்டுக்கிட்டீங்கன்னாலே ஆமாம் நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த பிரம்மச்சரியங்கிற விரதத்தில் வந்து முக்கியமானது இந்த உடல் சம்பந்தமான ஆசாபாசங்கள். அது பெண்களுக்கும் வரும். முதிர்ந்த பெண்கள் போனாலும் சரி, சின்ன வயசு பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எந்த இதுவும் இல்லாமல், விகல்பமும் இல்லாமல் போகணும். இப்போ இது ஒன்று. இது மற்ற 4 கோயிலை பற்றி பேசணும். அங்கே எங்கேயுமே மாலை போட்டு விரதம் அனுஷ்டிச்சுட்டு போகிறது இல்லை. சாதாரணமாக போய் எந்த ஒரு விஷ்ணு கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் சக்தி கோவிலுக்கும் போகிற மாதிரி போக வேண்டியதான். ஆமாம், வேற எந்த கேரளா கோயிலுக்கும் போகிற மாதிரி போக வேண்டியதான். சரி. இது வந்து மாலை போடுறோம். இந்த மாலை போடும்போது என்ன இது ஏன் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா, மாலை போடும்போது சபரிநாதனுடைய பூதகணங்கள், அவருக்கு பேரே பூதநாதன் பேர். பூதன்னா உயிர், கணநாதன் ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கணம்னாலும் உயிர். அப்போ உயிர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த கைலாசத்திலே சாஸ்தான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சாஸ்தானா கட்டளை இடுபவர்னு அர்த்தம். சிவகணங்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கிறார் கைலாசத்தில். சரி. அதனால் அது கட்டளை இடுபவர். அந்த பூதகணத்தில் ஒரு பூதகணம் வந்து அந்த மாலையில் வந்து தங்கி இருப்பதாக ஐதீகம். அதனால தான் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு. மனசு சுத்தமாக இருக்கணும், உடலும் சுத்தமாக இருக்கணும். 2 வேளை குளிப்பது, 2 வேளை பூஜை செய்வது, தரையில் படுத்து தூங்குறது, இல்லைன்னா ஒரு மெல்லிஸ் துணியை போட்டு இல்லை பாயை போட்டு அதுக்கு தனியாக வச்சுருந்து தூங்குறது. அப்புறம் இது வந்து பிரம்மச்சரிய விரதம். 2வது இந்த தீட்டுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. உறவினர் ஒருத்தர் இறந்து விட்டார் நமக்கு அப்படின்னா, நமக்கு தீட்டு வருமானம் எல்லா உறவினர்னாலையும் வராது. வெவ்வேறு உறவினருக்கு வெவ்வேறு நாட்கள், இவ்வளவு 3 நாள் 5 நாள் அந்த நாள் 10 நாள் அப்படிலாம் அந்த தீட்டு வரக்கூடாது. அந்த தீட்டு வந்தால் உங்கள் மாலை இருக்கக்கூடிய பூதகண்டத்துக்கும் தீட்டு. அப்போ நீங்கள் போக முடியாது. சில தீட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது. அதே மாதிரி வீட்டிலே அல்லது உங்களுக்கு உற்ற உறவினருக்கு, மகளுக்கோ மருமகளுக்கோ குழந்தை பிறந்தாலும் தீட்டு, அதுவும் போக முடியாது. ஆமாம். இந்த பொல்யூஷன் காஸ்ட் பை பர்த் ஆர் டெத். சரி. அப்படின்னு சட்டத்திலே இருக்குது, டெம்பிள் என்ட்ரி ஆக்ட்லேயே இருக்குது. ஓகே. சாதாரண கோயிலுக்கே போகக்கூடாது. ஓகே. சாதாரண கோயிலுக்கே இந்த பொல்யூஷன் அவருக்கு இருக்குது, இந்த தூய்மை விளக்கு இருக்குது அப்படின்னா அவர் போகக்கூடாது. சரி. தமிழ்நாட்டு சட்டமும் சரி, கேரளா சட்டமும் சொல்கிறது. அப்போது இவர் விரதம் இருக்க முடியாது. விரதம் இருக்க முடியாதுன்னா போக முடியாது. சரி, புரிஞ்சிருச்சு. இது வந்து 2வது தீட்டு. 3வது உணவில் தூய்மை. நீங்கள் உணவில் தூய்மைனா நீங்கள் நிச்சயமாக நான்வெஜ் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. மற்றபடி பூண்டு வெங்காயம் போன்ற சாத்வீகம் இல்லாத பொருட்களும் விலக்கப்பட வேண்டும்.
அப்புறம் உணவு, அப்ப அதோடைய தொடர்ச்சியாக லாகிரி வஸ்துக்கள் எல்லாத்தையும், அது நிச்சயமாக கிடையாது. மது, சிகரெட், புகையிலை புகையிலை. இது எதுவுமே கூடாது. இப்போ வந்து தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா உட்பட சபரிமலை விரதும் போது அவங்க வெத்தலை போடுறதே விட்டுருவாங்க. ஏன்னா வெத்தலை போது திரும்ப புகையில சேர்த்துப்பாங்க. அது என்னப்பா புகையில இல்லாமல் வெத்தலை போடுறது, வெத்தலையே விட்டுருவாங்க. தாம்பூலம் போடுறது தப்பு கிடையாது, ஆனால் புகையிலை உபயோகிப்பது தப்பு. சரி. அதனால் இந்த தூய்மை, சரி, இந்த தூய்மைக்கு அடுத்தது பல விஷயங்கள் இருக்குது. அனாவசியமாக அரட்டை அடிக்கிறது, இல்லை போய் சினிமா பார்க்குறது, கேளிக்கையாக இருப்பது, இதெல்லாம் வந்து தவ வாழ்க்கைக்கு ஒவ்வாமை. இப்போ இந்த தவ வாழ்க்கை 40 நாட்கள் இருந்து செல்ல வேண்டும். இது என்ன கொண்டு போகுது அப்படின்னா, உங்களை வந்து ஒரு ஞானப்பாதைக்கு செல்கின்ற ஒரு புரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து சபரிமலையை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ். ஓகே. சபரிமலையிலே நீங்கள் நுழையும் போது 18 படி ஏறி போகும்போது ஒரு வாசகம் காணப்படும். மலையாளத்துலேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்கும். ஓம் தத் சத்துன்னு இருக்கும். நீ எதுவாக இருக்கிறாயோ அதுதான், அது மாதிரி ஒரு அர்த்தம். அது தெரியாது, வேத வாக்கு அது. சரி, அது இருக்கும். அதனால் முக்தி அளிக்கின்ற இறைவன். கந்தபுராணத்திலே சொல்லும்போது அடல் உருத்திரன் என்று ஏற்றும். அடல்னா ஆண்மை உள்ள உருத்திரன் அர்த்தம். அந்த ஆண்மை என்னன்னா முக்தி அளிக்கின்ற அது. ஆக இது சாதாரண கோயில் கிடையாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான விதிமுறைகள் இருக்கின்றன, இதற்கான நடைமுறைகள் இருக்கின்றன, இதற்கான ஒழுக்கம் இருக்கிறது. ஒழுக்கம்னா என்ன பின்பற்றி நம்ம செல்ல வேண்டும். நான் சம்மரைஸ் பண்ணுறேன், எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. இந்த கோவில் மற்ற கோவில் போல கிடையாது சபரிமலை. ஆமாம், எல்லா நாளும் திறந்திருக்காது, சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு போய் இங்கே உள்ள ஐயப்பன் என்னும் இறைவனை பார்க்கணும்னா நீங்கள் ஒரு சில கட்டளைகளை பின்பற்ற வேண்டும், ஒரு சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஆமாம். அதனால் அவர், நீங்க உங்க சைட்ல இருந்து இல்லை, அவர் யாரை பார்க்க வேண்டும் யாரை பார்க்கக்கூடாது என்பது அவர் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார். ஏன்னா நம்ம கோவில்களில் டெய்டி அவர் தான் முடிவு செய்கிறார். ஆமாம். ஸோ அதன்படி 10 வயதிலிருந்து 50 வயது வரையிலான பெண்கள் இந்த கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த கோவிலுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஆனால் எல்லா ஆண்களும் கூட போயிட முடியாது. அந்த ஆண் வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் போகணும். 10 வயதுக்கு குறைந்த 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் இதே வழிமுறையை பின்பற்றி தான் போகணும், விரதம் அனுஷ்டிக்கணும். எல்லா நாளும் கோயில் திறந்திருக்காது, எப்போ வேணுமானாலும் நீங்கள் போகவும் முடியாது. ஆமாம். ஸோ இட்ஸ் எ ஸ்பெஷல் டெம்பிள், மற்ற கோவில் மாதிரி இல்லை, நிச்சயமாக இல்லை. அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த சபரிமலையே அந்த இறைவனுக்கு சொந்தம், அந்த காடு அவருக்கு சொந்தம். அந்த காட்டின் தூய்மையை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அதில் வந்து பெருசாக நீ கட்டடம்லாம் கட்டியிருக்காங்க, அதை சுவாமியோட பூங்காவனம்னு சொல்லுவாங்க. அந்த பூங்காவனமே புனிதமான இடம். ஓகே. அதை வந்து நம்ம நிச்சயமாக பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இப்படி பின்பற்றி ஒரு 70 வருடங்கள் நமக்கு தெரிஞ்ச சரித்திரத்தில் போய்கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி ரமேஷ், வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.